இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டில் ஃபோர்டு கம்பெனி, கார் தயாரிக்கிற கம்பெனி, இது அம்மா கொண்டு வந்தது. இது இங்கே தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த நிறுவனத்தை இப்ப மூடிட்டாங்க. இவங்க இந்த திமுக எங்க பார்த்தாலும் பூட்டு போடுறதுதான் வேலை, மூடியாச்சு. இப்ப இதனால என்ன ஆயிடுச்சு, 3600 தொழிலாளர்களுக்கு வேலை போயிட்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்டு கம்பெனிக்காக சின்ன சின்ன சாமான்கள் இதெல்லாம் சுற்றுப்புறத்துல அங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த பகுதியிலேயே தயாரிக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சவங்க கிட்டத்தட்ட 30,000 பேர். இப்ப அவங்களுக்கும் வேலை இல்லை. அத மறைமுகமான வேலைன்னு சொல்றோம். ஏன்னா வேற கம்பெனி வேலை கொடுக்கும், அது சம்பந்தமா எல்லாமே சப்ளை அந்த ஃபோர்டு கம்பெனிக்கு கொடுக்கணும். அதுவும் மூடியாச்சு இப்போ. இப்ப அதனால என்ன, கிட்டத்தட்ட 30,000 பேர் அவங்களுக்கும் வேலை இல்லாம போச்சு. இதுதான் இப்ப திமுக செஞ்ச சாதனையா இருக்கு. கொண்டவரும் அம்மாதான், பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நினைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து உள்ளது. இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்வு நிச்சயம் கிடைத்துவிடும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன். கழக தொண்டர்களே, யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை ஈடேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிடிகின்ற திமுகவினரின் கோரப்பிடியில் இருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்தார். அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டம், ஏழை பெண்களுக்கு கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி போன்றவை, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு வேண்டிய மடிக்கணினி, மிதிவண்டி, சீருடை, பாடப்புத்தகங்கள் என அம்மா வழங்கினார். தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். நம் தலைவர்களின் ஆட்சி காலம்
தமிழகத்தில் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது. உங்களோட குறைகள்லாம் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ எடுத்து சொல்கிறேன். நான் விடமாட்டேன். நான் மக்களுக்காக தான் இருக்கிறேன். தலைவரும் சரி அம்மாவும் சரி என்ன செஞ்சாங்களோ அதை நான் மக்களுக்காக நிச்சயம் செய்வேன். நீங்கள் மக்கள்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், கட்சி விஷயங்களும் தெரியும் உங்களுக்கு. நான் என்னைக்கே நாங்கள்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் சரி தலைவரும் சரி மக்களோட தான் இருந்தாங்க. அதனால நானும் மக்களோட இருப்பேன். நீங்கள்லாம் என் கூட இருப்பீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நம் தலைவர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது. தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீக்கமற நிறைந்து இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பயின்ற நான் தமிழக மக்களாகிய உங்களுடைய நலனுக்காக தமிழ் மண்ணின் உறவுகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் எந்நாளும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும் வழியிலெல்லாம் மிகுந்த அன்போடும் உற்சாகத்தோடும் இங்குள்ள மக்கள் என்னை வரவேற்றார்கள். அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து உள்ளது. இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்வு கிடைத்துவிடும். சட்டமன்ற தேர்தலில் தீர்வு நிச்சயம் கிடைக்கும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன். கழக தொண்டர்களே, யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை ஈடேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிழிகின்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. உள்ளவரை
புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வறட்சியிடும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாசத்தை நோக்கியவர் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே இல்ல இல்ல பிரைவேட் ஆமா எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப தகவல் தெரியும் எல்லாரும் பார்க்கணும்ட்டாங்க அதனால வாழ்க இணைங்க முதல்ல இணைஞ்சிருங்க இணையணும் இணைஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நன்றி. நீங்க எல்லாம் இந்த ஊரு பக்கமேவா இல்ல வெளியூர்? அம்மா பொறுமையாமா என்ன ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறோம். பசங்களும் இருக்காங்களா? நீங்களும் இருக்கீங்க. எவ்வளவு பேர் ஸ்ட்ரென்த்? லேடிஸ் ஒரு 50 பசங்க 50 பேர். எல்லாம் என்ன பிளஸ் 2 முடிச்சுட்டு நேரம் வந்துட்டீங்களா? டிகிரி மட்டும் இருக்கு ரெண்டும் இருக்கு. சரி, டிகிரி முடிச்சவங்கலாம் எஸ்ஐ ட்ரை பண்ணிட வேண்டியதான். சரி, இப்போ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இங்கே? நீங்கள் இப்போ கோர்ஸ் ஆரம்பிச்சு எவ்வளோ நாளைக்கு மொத்தம் இங்கே தான் இருப்பாங்க? 2 years ஆயிடுமா? சரி சரி, அப்போ நம்ம வந்து நம்ம பார்த்துக்கோங்க. சரி சரி சரி. இந்த காலேஜ் நேம் எது? என்ன ஓடுருவோம்? கட்டாயமா நிச்சயமா நீங்க முடிக்கிறது வர்றதுக்கும் சரியா தான் இருக்கும். நல்லா செய்யணும்ப்பா சரி நிச்சயமா. சரி, எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி நல்லவரா இருக்காரு அவரும், நல்லா பாத்துக்கிறாரு உங்களை. வெரி குட். சரி வரேன் போயிட்டு வரேன். சரி. நம் தலைவர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது. தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீக்கமற நிறைந்து இருக்கிறார்கள் நம் தலைவர்கள். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பயின்றவன் நான். தமிழக மக்களாகிய உங்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் எந்நாளும் தொடரும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வறட்சியிலும்
மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் மாதம். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் மாதம். வரலாறு போட்டு வந்து உழவுக்கு சோறுபட்டு வசந்த திட்டம் தவறும் அம்மாதான். வரலாறு போட்டு வந்து உழவுக்கு சோறுபட்டு வசந்த திட்டம் தவறும் அம்மாதான். பெரும்பாலான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. சாலை வசதிகள் சரியாக இல்லை. எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் காணப்படுகிறது. சுகாதாரம் இல்லாத நிலைதான் இங்கு பார்க்க முடிகிறது. விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள். திமுக தலைமையிலான அரசு வெற்று அறிவிப்புகளை விட்டுவிட்டு மக்களை நாள்தோறும் ஏமாற்றி வருகிறது. மக்களின் நலனை காக்க தவறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து உள்ளது. இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்வு கிடைத்துவிடும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா. பேச்சு தாய் சின்னம்மா. புரட்சி தலைவர் அவர்களால் ஏழை எளியவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக ஆட்சியில் இருந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை வகுத்து கொடுத்தார். சத்துணவு திட்டம் புரட்சி தலைவர் தான் கொண்டு வந்தார். அதே வழியில புரட்சி தலைவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக கொண்டு சென்றார். இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்தார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து உள்ளது. இதெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்வு கிடைத்துவிடும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயப்போவதில்லை. கழக தொண்டர்களே, இங்கு உள்ள மக்களே, யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை ஈடேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிழிகின்ற திமுகவினரின் கோர பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களும்
கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக கொண்டு சென்றார். இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்தார். தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டம், இதை போல் எண்ணற்ற நலத்திட்டங்களை அம்மா மக்களுக்காகவே செய்து தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். நம் தலைவர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது. தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பயின்ற நான் தமிழக மக்கள் ஆகிய உங்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் எந்நாளும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெரும்பாலான இடங்களில் குடிநீர் நீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. சாலை வசதிகள் சரியாக இல்லை. எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் காணப்படுகிறது. சுகாதாரம் இல்லாத நிலைதான் இங்கு பார்க்க முடிகிறது. விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர். திமுக தலைமையிலான அரசு வெற்று அறிவிப்புகளை விட்டுவிட்டு மக்களை நாள்தோறும் ஏமாற்றி வருகிறது. மக்களின் நலனை காக்க தவறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது. அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் 20,600 பேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. அம்மா என்ன பண்ணுவாங்க, வருஷம் ஒரு 2000, 2500ன்னு புதுசு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பழசு வாங்கினதை நிறுத்துறதுக்கு புதுசு வாங்குவாங்க. அப்போ அது சரியாகிட்டு இருக்கும். இவங்க அதெல்லாம் பஸ் எல்லாம் ஒன்றும் வாங்குறதே கிடையாது. சும்மா இருந்துக்கிட்டு டெண்டர் ஒரு பேருக்கு போட்டுட்டு உக்காந்துருக்கு. டெண்டர்காரன்ட்ட கூப்பிட்டு பஸ்ஸுக்கு நீங்கள் இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு அப்படின்லாம் கேட்டால் யார் கொடுப்பாங்க? அதனால பஸ் வாங்குற வேலையும் இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, 4 ட்ரிப்பு 5 ட்ரிப்பு போகிற ரூட்ல எல்லாம் ஒரு ட்ரிப்பு போகிறோம், 2 ட்ரிப்பு போகிறோம். ஜனங்க பஸ்ஸுக்காக ரோட்ல காத்து கிடக்குது. இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை.
முதியோர் உதவித்தொகைன்னா 3 பேருக்கு வரும். ஒன்று முதியவர்கள் வரும், இன்னொன்று ஊனமுற்றவங்க அதில் தான் சேரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா விதவைகள், இளம் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களும் அதில் சேரும். இந்த 3 சேர்த்து 38 லட்சம் பேர் இருந்தாங்க அம்மா இருந்தபோது. அம்மா கொடுத்தது. அம்மா 400 ரூபாயா இருந்ததை 1000 ஆக்கி 1000 ரூபான்னு அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திமுக அரசு இப்ப வந்ததுல, வந்ததுக்கு ஏதாவது செய்யணும்ல. அதனால என்ன பண்ணுது, அடுத்தது உடனே ஒரு அறிவிப்பு, 1000 ரூபாய 1200 ரூபாய் ஆகிறோம் அப்படின்னு. அப்பயே நான் யோசிச்சேன், என்ன அது இப்படி திடீர்னு இப்படி சொல்றாங்களே, என்ன பண்ண போறாங்களோ தெரியல, பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்றாங்க, இந்த 38 லட்சம் இருந்ததுல அதுல 4 லட்சம் பேரை சத்தம் இல்லாம நீக்கிடுறாங்க. நீக்கிட்டு 200 ரூபாய் கூட தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. அதுவும் சரியா நடக்கல. ஏன்னா வர்ற வழியில அதையும் சொல்றாங்க. இதுதான் இவங்க இந்த அரசாங்கம் நடத்துற விதம். எல்லாரும் நினைக்கலாம் அம்மா இல்லையேன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் கூடவே தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை 4 பேர் எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஆனா என்னை வழி நடத்திட்டு இருக்கிறதே இப்ப அம்மா தான். அதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம புரட்சி தலைவரும் அம்மாவும் ரொம்ப இந்த இயக்கத்தை நல்லா கொண்டு வந்தாங்க. அவங்க எப்போதும் சொல்றது, 2 பேர்ட்டையும் நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். எப்போதும் சொல்றது அவங்க மக்களுக்காக தான் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க 2 பேரும். அதனால அந்த வழியில் தான் நானும் வந்திருக்கேன். ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி அதை தான் கேட்டு நான் கிட்டத்தட்ட 39 வருஷமா அதுலயே இருந்துட்டேன். அதனால தமிழக மக்களாகிய உங்களுடைய நலனுக்காகவும், தமிழ் மண்ணின் உரிமைகளை நிலைநாட்டிடவும், பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும் வழியெல்லாம் மிகுந்த அன்போடும் உற்சாகத்தோடும் இங்குள்ள மக்கள் என்னை வரவேற்கிறார்கள். இந்த நேரத்திலும் இப்ப 1:20 மணி இரவு. அதுல சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அன்போடு என்னை வரவேற்றிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியை தருது, ரொம்ப நம்பிக்கையை தருது. நிச்சயம் நம்ம மக்களுக்கு நம்ம நல்லதை செய்வோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் மேலோங்குது எனக்கு. நிச்சயமாக அது எல்லாம் விரைவில் நடக்கும். ஒன்றுபட்டால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற யதார்த்த நிலையை
இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் திருமதி வி.கே. சசிகலாவினுடைய ஒரே எண்ணமாக, ஒரே சிந்தனையாக இருக்கிறது. இந்த 2024 தோல்வி தொடரக்கூடாது. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்று பல தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வந்திருக்கிறோம். 10 தோல்விக்கு அடுத்து 11வது தோல்வியாக 2026 தோல்வியும் வந்துவிட்டால் கட்சியினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் கட்சியின் சாதாரண அடிப்படை உறுப்பினரிலிருந்து கட்சியின் முன்னணியினர் வரைக்கும் அந்த கருத்தாக்கத்திற்கு வந்துவிட்டார்கள். எனவே இதை ஒற்றுமைப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்கிற முன்முயற்சியை மதிப்பிற்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த முன்முயற்சிக்கு எல்லா தரப்பினரும் ஆதரவளித்து நிச்சயமாக வெகு விரைவில் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகும். அது வெற்றி பாதையில் பயணிக்கும் என்று நம்பலாம். ஏகலை சின்னம்மா, ஏகலை சின்னம்மா, ஏகலை சின்னம்மா, ஏகலை சின்னம்மா. வாங்க. கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா. வாங்க. கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா. வாங்க. கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா. வாங்க. அவங்க வந்து இந்த வழியில வரமாட்டாங்க. வேலைக்கு சாயங்காலம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது டைம் வந்து ரொம்ப எங்களுக்கு 8 மணி ஆயிடுது நைட் வீட்டுக்கு வரேன். ஆனா வேலை விட்டு நாங்க பஸ் ஸ்டாப்புக்கு 6 மணிக்கெல்லாம் வரணும். 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இருந்தா ஸ்கூல் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் மேடம். 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா 8 மணிக்குள்ள பஸ் வந்து அந்த டயத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த பஸ் ரூட் சரிங்க. தென்காசிலேருந்து இவங்க வடகரை தென்காசி, அதுக்கப்புறம் சொரண்டை, செங்கோட்டை, 2 பஸ்ஸுமே கண்ட்ரோல் இல்லை மேம். ஆனா இங்க 2 பஸ் ஓடுது, தென்காசிக்கு 4 பஸ் ஓடும். ஆனா எந்த பஸ்ஸுமே எங்களுக்கு கரெக்ட் டயத்துக்கு வர மாட்டேங்குது. நான் இப்ப பேசுறேன். சரி மேம், நீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. நான் சரி பண்றேன். ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட நிக்க மாட்டாங்க மேம். ஷாப்ல நிக்கிறது இல்ல வண்டி, அரசாங்க வண்டி நிக்க மாட்டேங்குது. நாங்க வந்து அந்த கணக்கப்புற வலசையில இருந்து அடுத்து அந்த செங்கோட்டை போற வழியில அந்த பக்கம் இருக்கும். அங்கேயுமே 300 வீட்டுக்கு வேலை இருக்கு. அந்த ஸ்டாப்ல பிள்ளைங்களுக்கு நிக்க மாட்டாங்க. அங்க இருந்து இவங்க மெனாக்கிட்டு வடக்க இந்த முக்கிக்கு வர முடியுமா இருக்கு பஸ் இருக்கு. அங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போதே பஸ் வந்துருச்சுன்னா இடையில நிக்க முடியாதுல மேம். அவங்க நிக்க மாட்டாங்க, நாங்களும் மறைச்சாலும் நிக்க மாட்டாங்க. அப்ப ஸ்கூல் பிள்ளைங்க என்ன செய்யும்? பள்ளியிடம் போக முடியாம போயிடும். யாரையும் லிப்ட் கட்டு, பொம்பளைங்க எல்லாம் லிப்ட் கட்டு போக முடியுமா? எப்படி போக முடியும்? சரி, அடுத்து நம்ம அம்மா தான் ஃப்ரீ பஸ் வருது சார். அதான் சொன்னேன். இந்த சாயங்கால டயத்துல வந்து எலத்தூர் வழி 4 பஸ்ஸுமே எலத்தூர் வழி போயிருக்காங்க. எலத்தூர்ல இருந்து தென்காசி போயிருக்காங்க. இந்த வழி வரமாட்டாங்க. 8 மணி வரைக்கும் நாங்க எலத்தூர் முத்துல தான் ஆட்டோவில் மாட்டாங்க. அதை நானும் 2-3 தடவை அந்த பஸ் கணக்க சண்டையெல்லாம் போட்டோம். கேட்பாங்களா மேம்? அப்போ உங்க ஊர்ல நிறைய ஆளு ஏற மாட்டாங்க. என்ன பண்ண முடியும்? பஸ் உங்களுக்கு விட்ட ரூட்ல நீ வரத்தானே செய்யணும். நானும் 2 தடவை அந்த பஸ்காரங்க சண்டையும் போடுவேன். 8 மணி நைட்டு வீட்டுல இருந்தாலும் வீட்டுக்கு போறது. நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க நடந்து போறோம். அதெல்லாம் அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்கறது இல்ல. இப்ப ஸ்கூல் பையங்க அன்னைக்கு செங்கோட்டை பஸ்ல அந்த ஆள்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொன்னா மறுநாள் அந்த ஒரு நாள் டைம் கரெக்டா வராங்க, அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. இதை யார்கிட்ட போய் மேம் சொல்ல சொல்றீங்க? கவுன்சிலர் யாருங்கம்மா? கவுன்சிலர் யாருமா?
அந்த அளவுக்கு பயம் இருக்கு ஜனங்களுக்கு. பயமெல்லாம் கிடையாதுமா, சொன்னா இவதான் சொன்னா அப்படின்னு இங்க நிக்கிறவங்களே போய் சொல்லுவாங்க. அதான் யாருமே இதை வந்து ஹெல்ப் பண்ணி சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க. 4 பேர் பேசினா தானே உரைக்கும். இப்ப ஒரு 10 பேர் கையெழுத்து போட்டு அங்க போய் இந்த இதுல டிப்போவில கொடுத்து அவங்க ஒழுங்கா சொல்லுவாங்கல்ல. யாரு செய்ய மாட்டாங்க. நான் இப்ப அடுத்த ஊர்ல பேசுறேன்ல. சரிம்மா, கட்டாயம் இதை நம்ம பேசுறோம். சரிம்மா, பேசிட்டு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பாருங்க. சரிம்மா, நான் விட மாட்டேன். இதெல்லாம் என்னன்னு நான் கேட்கறேன். இப்ப நான் வந்து இந்த மக்கள் பயணம்னு வந்ததே அதுக்குதான். இது ஏன்னா எங்க பார்த்தாலும் இந்த அரசாங்கம் சரியா நடத்தல. அதனால எங்க பார்த்தாலும் அதை கேட்டு நான் வர்றேன். அதனால நான் கட்டாயம் சொல்றேன். நிச்சயம் நடந்துருவோம்னு நினைக்கிறேன். அதான் பஸ் கேட்கல. பஸ் வேணும்ல. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலையில 8 மணிக்கு போயில எவ்வளவு தூரம் கஷ்டப்படுதாங்க. பையங்களாவது யாரும் லிஃப்ட் கட்டு போயிருவாங்க. பிள்ளைங்க என்ன செய்யும்? நாங்களும் ஒரு ஊருக்கு போனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டயத்துக்கு பஸ் வர மாட்டேன். சரிம்மா. சரிம்மா, சரிம்மா, சரி சரி. நடுவுக்கு குற்றாலம் போறோம். இல்ல கழக தொண்டர்களே, யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். திமுகவினர் நாள்தோறும் தமிழக மக்களை கசக்கி பிழிகின்றனர். அவர்களின் கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் மாதா. உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் மாதா. உலகமற்ற தமிழகத்தை உளவாரம் பெற வைத்த ஒப்பற்ற முதல்வர் அம்மாதா. உலகமற்ற தமிழகத்தை உளவாரம் பெற வைத்த ஒப்பற்ற முதல்வர் அம்மாதா. ஒப்பற்ற முதல்வர் அம்மாதா. பூமி உள்ளவரை என்னம்மா புகழே.
இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை நாம் பெற்றோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு வரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவி அவர்கள். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்தவர். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பாடம் பயின்ற நான் தமிழக மக்களாகிய உங்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் எந்நாளும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைக்கும் உங்களுக்கு துணை இருக்குமா? அம்மாவுக்கு இருந்தது மாதிரி உங்களுக்கு
எல்லாருமே வந்து ஒற்றுமையோட இருக்கணும். இதுலையும் நீங்க பாத்தீங்கன்னா என் வாயிலேருந்து இந்த ஒற்றுமைங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். தொடர்ந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நான் இப்ப சொல்றதுக்கு காரணம் அதிமுக உருவாக்குனவர் புரட்சி தலைவர். அதை பெருசா வளர்த்து எடுத்துட்டு போனது அம்மா. இன்னைக்கு சிதறி கிடக்கிறதுனால ஏற்படுற விளைவு என்ன? இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனை. இந்த மக்கள் பிரச்சனை எதனால வந்துச்சு? அங்க ஒற்றுமை இல்லை, அதனால இது வந்திருக்கு. இதுக்கு வந்து எங்க 2 தலைவர்களும் எனக்கு கத்து கொடுத்தது மக்களுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க. அவங்க மக்களுக்கு தான் முதல்ல இங்க உரிமை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் என்ன எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னா கீழ்மட்ட தொண்டன் தான் முடிவெடுக்க முடியும் யாருன்னு, மேல்மட்ட அரசியல்வாதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் இது மக்களுக்கான கட்சி தான். அதனால இந்த 26ல எப்பாடுபட்டும் அம்மாவுடைய ஆட்சியை நான் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாயிட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் என் பக்கம் இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும்? நம்மளும் பார்த்துருவோம் அப்படின்ற முடிவுல தான் நான் இருக்கேன். ஆமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, என்ன பஸ்? டூர் போற பஸ் நிக்கிறதுல காசு சங்கர கோயில் ஒரு டைம் வருது, ஒரு டைம் வர மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 5 ட்ரிப். சரி, உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு வரவே மாட்டேங்குது. கஷ்டம் எங்களுக்கு. இதை வந்து பஸ் இதை கொண்டு ஒரு பஸ்ஸை வச்சு தான் நாங்கள் அங்கிட்டு போகிறோம். அப்படி இருக்கு, இல்லைன்னா அங்கே ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். எந்த ஊருக்கு? சங்கர கோயில். வாசுதேவநல்லூர் இருந்து போற வண்டியா? ஆமா, 16 அது என்ன 35. சரி, அது வந்து வழியில் நிக்கிறது இல்ல, நேரம் விடுதா? இல்ல, போதும் டயம் வருது, அந்த டயத்துக்கு வர மாட்டேங்குது. ஒவ்வொரு டயத்துக்கு சின்னமா பொதுச் செயலாளர் சின்னமா பொதுச் செயலாளர் சின்னமா எப்படி இருக்கும்?
சொல்லவா கண்டிப்பா ஐயா எல்லாமே நல்ல மரியாதை செஞ்சு அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல நல்லா ஐயா தொடங்க சொல்லணும். அங்கே ஒன்றுவட்ட மாவட்டமாக இருந்தால் பாளையங்கோட்டை இப்போ மாவட்டம் மாறினோன்னா இங்கே நினைவிடத்தில் ஆமாங்க இல்லை அதனால் வாங்கியிருக்கோம். நாங்களே 2 பேர் வாசலில் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல மணிமண்டபம் கட்டி ஐயா சிலை வந்து அங்கே இருக்குங்க கல்சம் அதை கூட மண்டபத்துக்குள்ளே வச்சுட்டு வெங்கல சிலை வெளியே ஐயா எங்களுக்கு அடிச்சு கொடுத்தோம். ஆமாங்க அந்த கோரிக்கை தான் அம்மா கிட்ட வச்சுருக்கோம். முழு ஆதரவு மக்கள்லாம் தெரியும். அருந்ததி மக்கள் வந்து மனுஷிய தயாராக இருக்கும். கோரிக்கை மட்டும் ஐயா விட்டு போன நிச்சயமா சரி. எனக்கு இன்னைக்கு இந்த 3 பேர் இடத்துக்கும் வர்றேங்கிறதுல உள்ள சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது எப்படின்னு என்னாலே சொல்ல முடியல. சரி, நம்ம முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து ரத்தத்தை சிந்திருக்காங்க, உயிரை விட்டுருக்காங்க. அவங்கள போய் பார்த்து நம்ம வணங்கணும். அவங்க இடத்துல போய் அந்த மண்ணை நம்ம மிதிக்கணும். அது வீரம் செறிந்த மண். அது அப்படிங்கிறத நினைச்சுதான் இன்னைக்கு இந்த பக்கம் நான் வந்துட்டேன். அதுதான் உண்மை. அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னாக்க புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சது ஏழை மக்களுக்காக தான். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, மக்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் இந்த இயக்கத்தை தொடங்கினேன் அப்படிம்பாரு. அதனால அவர் இருந்த காலத்திலையும் ஏழை மக்களுக்கு நல்லா செஞ்சாரு. அவர் சொல்லி கொடுத்த வழியிலேயே புரட்சி தலைவி அம்மாவும் அதை நல்லபடியா செஞ்சாங்க. அம்மாவும் புரட்சி தலைவரும் எந்த வழியில பயணிச்சாங்களோ நானும் அவங்களோடையே இருந்து பயணிச்சு வந்துட்டேன். அதனால நானும் அவங்க வழியில தான் இருப்பேன். நான் எப்போதுமே ஏழை மக்கள் பக்கம்தான் இருப்பேன். ஏன்னா நான் அப்படியே வந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அதே எண்ணத்தோடு தான் இருக்கேன். என் எண்ணத்தை எல்லாம் யாருமே மாற்ற முடியாது. உன்னோட பாட்டியாது அம்மாவோட அம்மாவா? சரிப்பா வரேன். கும்பாபிஷேகம் நடத்தாம கிடக்குமா? நீங்க நடத்தி கொடுங்கம்மா. நீங்க கோயில கும்பாபிஷேகம் நடத்த முடியாம இருக்குமா? சிந்தாமணி பெரிய புதூர்மா
கண்டிப்பா நடத்தி கொடுங்கம்மா. உங்களை நம்பிதான் இருக்கோம்மா. கண்டிப்பா செஞ்சு கொடுங்கம்மா. நம்ம ஊர் போலீஸ் நல்ல போலீஸ் தான். நீங்க மொத்தத்துல இந்தியாவில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் தான் பெஸ்ட். அதுல ஒன்றும் குறையே இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஆளுகள் குறுக்கீடு இருக்கு. அம்மா அரசாங்கத்துல குறுக்கீடே இருக்காது. மந்திரிகளே எதுவும் சொல்லக்கூடாது, கட்சியில உள்ள பொறுப்பாளர்களும் எதுவும் சொல்லக்கூடாது, கட்சிக்காரங்க அங்க போகக்கூடாது. அப்படி வச்சிருந்தோம். இப்ப 2026 தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு. நிச்சயமா எப்படி இருந்துச்சோ அதே நிலைக்கு நாங்க கொண்டுட்டு வந்துருவோம். திமுக தலைமையிலான அரசு மக்களின் நலனை காக்க தவறிட்டதுங்கிறது எனக்கு தெரியுது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு இருக்கு. இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்வு கிடைக்கும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயப்போவதில்லை. உங்களுடைய துணையோட கழக தொண்டர்களே யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். பாத்துட அப்படியே அப்படியே இது பண்ணுங்க. பஸ் வசதி கொடுத்துட்டாங்க, ஆனா பஸ் மொத்தத்துல நிக்கவே மாட்டேங்காங்க. சொல்றேன் பூலித்தேவன் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். வண்டி காலடியும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஒண்டி வீரனையும் போய் பார்த்துட்டு வந்தேன். இவங்க 3 பேரும் என்ன வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு துணிச்சலா. நம்ம ஊர்ல விளையிற சாமானுக்கு நீ என்ன கிஸ்தி கேட்கறேன்னு கேட்டு 1715லயே முத இந்தியாவில் வேற எங்கேயும் நடக்கல. முத எதிர்ப்பு தெரிவிச்சு வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னது இவங்க தான். முதல்ல சொன்னவங்க
ஒரு சாதாரண கிராமத்துல, சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க இங்க இருந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விடாமுயற்சி சரியா நடந்துச்சுல்ல, அதுதான். அதுக்கு முதல் காரணம் என்னன்னா ஒற்றுமை. அதனால எல்லாரும் ஒத்துமையா இருங்க. நான் எப்போதும் சொல்றது அதுதான் எல்லார்கிட்டையும். அப்படிங்கிறத சொல்லி, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். இந்த ஒரு பயணம் வந்து மிக மிக கூர்மையாக அனைவரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ட்ராக்ஷன் இருக்கிறது, எந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிறார்கள், எந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கிறது. அதாவது கூட்டம் சேர்ப்பது என்பது ஒரு எளிதான விஷயமாக தான் இருக்கிறது இன்றைய ஒரு சூழ்நிலையில். ஆனால் அந்த கூட்டத்தில் என்ன ரியாக்ஷன் வருகிறன்றது தான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. பல இடங்களில் வந்து அந்த ரியாக்ஷன் நாம் வந்து இப்போ சசிகலா அம்மையாருக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலேயே நான் கூறுகிறேன், நிச்சயமாக இது முக்கியமான ஒரு பயணமாக இருக்கும். ஒருவேளை தமிழகத்தில் இருக்கின்ற அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக கூட இந்த பயணம் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நான் காண்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் இந்த சலசலப்புக்கு எல்லாமும் நான் பயந்தாலும் கிடையாது.